நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களோட உத்தியோகத்தில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி காண்றதுக்கான நிறைய பிரகாசமான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களோட யோசனைகள் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சிறப்பான ஒரு நேரம். உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் கூட இதுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க. புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லாவே வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலையுமே வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் லவர்ஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. திருமணமான தம்பதியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு காலகட்டம் இது. அதாவது நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப நெருங்கி பழகி ரொம்ப சந்தோஷமாக க்ளோஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான காலகட்டம் இது. ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. நிதி நிலையுமே ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது. இது வரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கான ஜென்ரலான ஏப்ரல் மாத பலனை தான் பார்த்துருக்கோம். இப்போது ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவில் எந்த மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவே அற்புதமான ஒரு நேரம்னே சொல்லலாம். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நிறையா ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, லைஃப் லாங் ரொம்ப மெமரபுளான இருக்கக்கூடிய விஷயங்களை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஆனால் தேர்ட் பர்சனை உங்களோட விஷயங்களில் ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா? உங்களுக்குள்ளே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் வேறு யாரையும் வெளியாட்களை உள்ளே சேர்க்காதீங்க. அவ்வளோதான். திருமணமானவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே க்ளோஸாக சந்தோஷமாக இருப்பீங்க. என்னதான் ஹாப்பியாக இருந்தாலுமே குடும்பம்னு வந்தாலே சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ சின்ன சின்ன சண்டைகள் ஏதாவது வருதுன்னா அதை தவிர்த்துடுங்க. அதை தவிர்த்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை 2துலேயுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அது என்ன ரீசனுக்காக வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செஞ்சிட்டாலே ஹாப்பியாக இருப்பீங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் உங்களோட நண்பர்கள் கூட ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரொம்பவே டெம்ப்ரவரியான ஒன்று தான். பெர்மனெண்ட்டாக எதுவும் இல்லை. சின்ன சின்ன சிக்கல்கள் அப்பப்போ போக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இதனால் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அடுத்ததாக ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிதிநிலை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? உங்களுக்கு பணவரவு கண்டிப்பாக இருக்கும். உங்களோட பொருளாதார நிலை நல்லபடியாக முன்னேற்றம் அடையும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டுமே பொருளாதார விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கும். எந்த மாதிரியான சப்போர்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்க பணத்தை எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் அது ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதில் நிறைய லாபம் இருக்கும், இது எல்லாமே அவங்களோட மூலயமா உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களோட சப்போர்ட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்களுமே அதை பற்றி ஆலோசனை செஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதனால் ஃப்யூச்சருக்கான சேவிங் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க. ஆனால் நிதி சார்ந்த எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்பவே அவசியம். ஓகேங்களா? புதுசாக எந்த ஒரு முதலீடு பண்ணுறீங்கனாலும் அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கான உத்தியோக பலன் இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களோட மேலதிகாரிகளோட சப்போர்ட் அண்டு கோவொர்க்கர்ஸோட சப்போர்ட் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே போல் சம்பள உயர்வுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு கிடைக்கும்.
புதுசா வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வேலை கிடைச்சா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எந்த வேலை கிடைக்குதோ, அது ஓரளவுக்கு செட் ஆகுற மாதிரி இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில உங்களோட குரோத்த வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண பாருங்க. ஓகேங்களா? புதுசா வேலை தேடுறவங்க, உங்களுக்கு ஓகேவா இருக்கிற மாதிரி எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. தப்பில்ல. மற்றபடி எந்த ஒரு துறையிலையுமே நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வேலை செய்கிற பிளேஸில் வந்து கவனமாக இருக்கிறது, கடின உழைப்பு போடுறது ரொம்பவே அவசியம். அப்போ தான் உங்களோட துறையில் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும். அடுத்ததாக ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கான ஏப்ரல் மாதத்தின் தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? இந்த காலகட்டத்தில் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் இருக்கும், வெற்றி பெறுவீங்க. உங்களோட தொழில் சம்மந்தப்பட்ட லட்சியத்தை நோக்கி நீங்கள் வந்துட்டு பயணம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். புதுசாக வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் நம்புகிற ஒருத்தர் வந்துட்டு உங்கள் கூட இருந்தால் எந்த ஒரு ஆபத்து வந்தாலுமே அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துட முடியும். அதனால் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுத்துறதுல தப்பே இல்லை. ரொம்ப நம்பகமான ஆட்கள் கூட இருந்தால் உங்களுக்கு ஏதாவது கஷ்ட காலம் வந்தாலுமே ஈஸியாக ரொம்ப தைரியத்தோடு நீங்கள் அதை கடந்து வந்துட முடியும். அதனால் எப்போவுமே ஒரு நல்ல துணை வந்துட்டு உங்களுக்கு கூட இருக்கிறது அவசியம். தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல, நல்லபடியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப நல்ல நிலைமையில் இருப்பீங்க. பல்வேறு உடற்பயிற்சி அப்படி இல்லாட்டி யோகா, உங்கள் மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், உங்கள் உடம்ப நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக டே ஃபுல்லாக வந்துட்டு ஆக்டிவாக இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க. உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியமும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தாலே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதம் வந்து இருக்க போகுது. உங்களோட வீட்டிலையுமே வந்துட்டு எப்போவுமே அமைதியும் நல்ல ஒரு மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதனால் உங்களோட ஆரோக்கியம் வந்துட்டு மேம்படும். பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் அதை உடனே சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டத்தில் உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்க போகுது. ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. அடுத்ததாக ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் மாணவர்களுக்கு எந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு படிப்பில் ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க. அதுக்கான சாதகமான காலம்னே சொல்லலாம். நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. உங்களோட ஆசிரியர்களோட துணை கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லபடியாக படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியிலையுமே வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் இது. ஓகேங்களா? அதனால் இந்த நேரத்தை தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்ஸில் உங்களை ஈடுபடுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களோட ரிஷப ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.